அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/12/2023 வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்களுக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்று காலை 11:53 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:39 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் முழுநாளும் ரேவதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 1:39 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் காலை 6:21 வரை மரண யோகமும் அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, திறமை வெளிப்படும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் வரும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய அற்புதமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, முன்னேற்றகரமான நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். பணவரவு உண்டு. அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உண்டு. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள். நீண்ட நாட்களாக பிரச்சனைக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ஐடி ஊழியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கடகராசி அன்பர்களே, வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் முதியவர்களுடன் அன்புடன் பழக வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம் காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பழைய கடன்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வார்த்தைகளிலே கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். விரய செலவுகள் காத்திருக்கின்றன. தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடாது. செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தம்பதிகளுக்கிடையே மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதன் முயற்சிகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகின்ற வாய்ப்பு உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீமையான பலன்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கன்னிராசி அன்பர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். அதிலே சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வங்கி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவராக இருப்பவர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். சக மாணவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கும் தீமையான பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. துளாராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எஃப்எம்சிஜி மற்றும் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, மனதிலே மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கின்ற நாள்.
வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள். அலுவலகத்திலே பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவர்களாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் சில விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தருகின்ற நாள். இந்த நாளிலே நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குழந்தைகளால் பெற்றோர் பெருமையடையும் நாள். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அற்புதமான பலன்கள், நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சியிலே நல்ல அங்கீகாரமும் புதிய பொறுப்புகளும் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு, கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவு உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக உள்ளது. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கும்பராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். கல்வித்துறை சார்ந்தவர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வங்கி, இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பெரியவர்கள், முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. மீன ராசி என்பர்களே, வீட்டிலே சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குங்க, அதை பெரிதுபடுத்த வேண்டாம். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்.
வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விசா, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். காவல்துறையினருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது முயற்சிகளிலே ஈடுபடலாம். மளிகைக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளே நல்ல வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.